ஸோ நான் சொன்ன மாதிரிங்க மார்க்கில் நீங்க எங்க கேட்டீங்கன்னா 3 அடி 4 அடி 5 அடி இந்த 3 சைஸ் தான் வந்து வெல்டு மெஸ்ல நீங்க என்ன 1 இன்ச் எடுத்தா சரி, அரை இன்ச் எடுத்தா சரி, என்ன சைஸஸ் எடுத்தாலும் சரி, இது மட்டும் தான் அவைலபிள் இருக்குங்க. 2 அடிங்கிற வெல்டு மெஸ் நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாதுங்க. நம்ம மாருதி வண்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியேட் எடுத்து 2 அடி வெல்டு மெஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோங்க. இது நிறைய சொல்யூஷன்ஸ்க்காக நாங்க கொடுத்துருந்தோங்க. அதுல நிறைய பேர் கேள்வி கேட்டது என்னன்னாங்க, 2 அடி வெல்டு மெஸ் வாங்கினா நீங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஜாஸ்தியா வருமே, அப்ப நீங்க விலை எச்சு தானே போடுவீங்க, அதுக்கு நான் 4 அடி வாங்கி 2வது அடி எனக்கு லாபம் தானே சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோல வந்து நான் என்ன மாதிரி பண்ணா என்ன காஸ்டிங் சொல்றேங்கிற சொல்லி டீட்டெயிலா சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ பதிவுங்க. ஸோ இப்போ வந்துங்க, இப்போ இந்த 2 அடி வெல்டு மெஸ் எடுத்தா என்ன மாதிரி காஸ்டிங்ஸ் ஆகுது, 4 அடி வெல்டு மெஸ் எடுத்தா என்ன மாதிரி காஸ்டிங்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. உதாரணத்துக்கு இது பாத்தீங்கன்னா இந்த ரோல் வந்து இப்போ மார்க்கெட் ரேட் படி 3250 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அதே 4 அடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5890 ரூபாய் அந்த ரேஞ்சு கிட்ட போயிட்டு இருக்குதுங்க. ஸோ ஸ்கொயர் ஃபீட் கணக்கு படி போட்டீங்கன்னா இது ஒரு 30 ரூபாய் கணக்கு வருது, இது 32 ரூபாய் 50 காசு தான் கணக்கு வருதுங்க. ஸோ அப்படி நீங்க கணக்கு பண்ணா ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய் எச்சு தான் வருது அப்படின்னு நீங்க கால்குலேஷன் பண்ணுங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்க உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு 2 அடி தான் வேணும், சிக்ஸுக்கு போறதுக்கு 2 அடி இருந்தாலே ரொம்ப ரொம்ப போதுமானதுங்க. அதுக்கு நீங்க 3 அடி வாங்கி செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. தரமான கம்பி வேலி வாங்க நம்ம மாருதி வயர் நெட்டிங்க்கு வாங்க.